அடுத்து முக்கியமான திட்டம் தொல்குடி புத்தாய்வு திட்டம். பழங்குடியின தொடர்பான பாடங்கள்ல ஆராய்ச்சி மேற்கொள்ளும் மாணவர்களை ஊக்குவிக்க நாட்டிலே முதல் முறையா உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இது. இந்த திட்டத்தில் தமிழ்நாட்டு பழங்குடியினர் தொடர்பா ஆய்வு மேற்கொள்ளக்கூடிய இளங்கலை மற்றும் முதுகலை மாணவர்களுக்கு மாதந்தோறும் 10,000 ரூபாய்னு 6 மாதங்களுக்கும், முனைவர் மற்றும் முனைவர் பட்ட மேலாண்மை அறிஞர்களுக்கு மாதந்தோறும் 25,000 ரூபாய்னு 3 ஆண்டுகளுக்கு உதவித்தொகை வழங்குகிறோம். இந்த திட்டத்தில் 2024-25 ஆண்டுல 70 மாணவர்களுக்கு 1,50,00,000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கி இருக்கிறோம். 2025-26 ஆண்டுல காண்டுக்கான 2,82,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறோம். அடுத்து சட்டப்படிப்பு என்பது நமக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட சட்டப்படிப்பை இறுதி ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கான பயிற்சி உதவித்தொகை திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம். இந்த திட்டத்தில் 10,000 ரூபாயை மாணவர்களுக்கு உதவித்தொகையா வழங்குறோம். கடந்த 2 நிதியாண்டுகள்ல 1,593 மாணவர்களுக்கு 1,67,00,000 ரூபாயை உதவித்தொகையாக வழங்கி இருக்கிறோம். இந்த நிதியாண்டுல மட்டும் இந்த பயிற்சிக்காக 93,00,000 ரூபாயை ஒதுக்கி இருக்கிறோம். கூடுதலா மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதிகள் மற்றும் உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை அந்த நீதிபதிகிட்டெல்லாம் பயிற்சி பெறக்கூடிய மாணவர்களுக்கு 10,000 ரூபாயை சிறப்பு பயிற்சி உதவித்தொகையாக வழங்குகிறோம். அடுத்து பழங்குடியின செவிலியர் மாணவர்களுக்கான உதவி திட்டம் மூலமா 184 பழங்குடியின பெண் மாணவிகளின் செவிலியர் பட்டய படிப்புக்கு ஆண்டுக்கு 70,000 ரூபாய்னு 3 ஆண்டுகளுக்கு வழங்குகிறோம். இப்படியே நான் எல்லா திட்டங்களையும் விரிவா சொல்லிட்டு இருந்தா நேரம் போயிட்டே இருக்கும். 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். எனவே முக்கியமான சில திட்டங்களை அதுவும் தலைப்புச் செய்திகளாக சொல்லணும்னா, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இளைஞர்களுக்கான திறன் பயிற்சி வழங்கவும், வேலைவாய்ப்பை உறுதி செய்யவும் தொல்குடி தொடுவானம் திட்டம் 8,440 கோடி 8,440 பேருக்கு 164 கோடியே 51,00,000 ரூபாய் மானியமாக வழங்கியிருக்க முதலமைச்சரின் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான தொழில் முனைவு திட்டம், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களை அதுலயும் குறிப்பா பெண்களுக்கு முன்னுரிமை அளிச்சு விவசாய தொழிலாளர்களை நில உரிமையாளர்களாக மாத்திர நன்னிலம் மகளிர் நில உரிமை திட்டம், கடந்த 5 ஆண்டுகள்ல 3,03,703 இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கு. வழங்கின பட்டாக்கள் வரன்முறைப்படுத்தப்பட்டிருக்கு. தொழில் முனைவர்களை வளர்த்தெடுக்க தமிழ்நாடு பீட் எக்ஸ்போ நடத்துறோம். ஆதி கலைக்கோவில் கலை இலக்கிய சங்கமம், அயோத்திதாசர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம். இந்த திட்டத்தில் 4 ஆண்டுகள்ல 1,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு இதுவரை 910 கோடி ரூபாய் செலவிட்டு 8,535 பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. தொல்குடி வேளாண் மேலாண்மை திட்டம், விரிவான தூய்மை பணியாளர் நலத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது. வேறு தொழிலுக்கு மாறக்கூடிய விரும்பக்கூடியவர்களுக்கு மானியம், வீடில்லா தூய்மை பணியாளர்களுக்கு 2,000 வீடுகளிலும் பல திட்டங்களை 2,000 வீடுகள்னு பல திட்டங்களை நம்ம செயல்பாட்டில் இருக்கு. சமூக நல்லிணக்க திட்டத்தில் சாதி பாகுபாடற்ற மானியங்களை பயன்படுத்தி அந்த மயானங்களை கொண்டிருக்கக்கூடிய கிராமங்களுக்கு 10,00,000 ரூபாய் பரிசு. சாதி பாகுபாடற்ற ஊராட்சிகளுக்கு சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது 1 கோடி ரூபாய் வளர்ச்சி நிதியும் வழங்கி இருக்கிறோம். இவ்வளவு நேரம் நான் பட்டியலிட்டு சொன்னதெல்லாம் எல்முனை அளவுதான். இத்தனை திட்டங்களையும் உன்னிப்பாக கவனிச்சு இதோட பயன் தேவையானவர்களுக்கு போய் சேரணும்னு கடுமையாக உழைக்கிறோம். இவற்றோட அடுத்த கட்டம் தான் இன்றைய நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கு. ஆண்டாண்டு காலமாக சமூகம் உருவாக்கி இருக்கக்கூடிய அத்தனை தடைகளையும் உடைச்சு நாம் முன்னேறி வரணும். நம்ம அடுத்து எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும்
நம்முடைய முன்னேற்றத்துக்கான பயணத்தில் இருக்கக்கூடிய மைல்கல்களாக அமைந்திருக்கு. அதை கடக்கணும். அதுதான் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் நினைவு நாளில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உறுதிமொழியா இருக்கணும். அந்த இலக்கை அடைய நம்ம திராவிட மாடல் அரசும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் என்றும் துணையாக இருப்போம். புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் கனவு கண்ட ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீருவோம். நன்றி, வணக்கம். தாயுமானவர் திட்ட விரிவாக்க நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரையாற்றினார். அந்த நேரடி காட்சிகளை பார்த்தோம்.